ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி ப்சோத்யாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இழந்த சொத்து, ஏமாந்த பணம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து தங்க நகை போன்றவையெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த 2026 வருடத்தில் இந்த 3 விஷயமும் 3 வழிகளில் உங்களை வந்து சேரப் போகிறது. அது என்னன்றதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டுகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டீட்டெயிலா விரிவா விளக்கமான பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செட்டில் ஆயிட மாட்டோமா, நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கையில நம்ம முன்னேற மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு வருஷமே எதிர்பார்ப்போம். அந்த ஒவ்வொரு வருஷமுமே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு லக்கு நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த 2026 வருடத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த வழியில வரப்போகுது, எந்த வழியில உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும்? அது பணமா, தங்க நகையா, அல்லது சொத்துக்களா கிடைக்க போதா? இதுல எது உங்களுக்கு கிடைக்க போதா, அதிர்ஷ்டமா கிடைக்க போகுது அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போறோம். முதல்ல அனுஷ நட்சத்திரம் கடுமையான உழைப்பாளிகள் சொல்லலாம், மற்றவருடைய காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள் சொல்லலாம். நீங்க வேலை பார்த்துட்டு சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. முதல்ல ரொம்ப ரொம்ப கடமைக்கும் கண்ணியத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்க. அப்படிப்பட்டதுனால என்னவோ உங்களுக்கு மட்டும் எல்லாமே லேட்டா கிடைக்கும். கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன், அதாவது புகழ் பெயர் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உங்களுடைய தன்னடக்கம். கண்டிப்பா அனுஷ நட்சத்திரக்காரங்க சில இடங்கள்ல நீங்க கடுமையா வேலை பார்த்து உழைச்சிட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டு நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? அது உங்களுடைய எமோஷனல், உங்களுடைய கோபம், நியாயமான கோபம் சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸா அமையும். மற்றவங்க பொய் பேசி நடிச்சு பெரிய அளவு பெயர் அங்கீகாரம் வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க கடுமையா உழைச்சிட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டரை முடிந்த அளவு உங்களால மாற்ற முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சரி, இந்த 2026 வருடத்துல அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது? முதல்ல நான் பாசிட்டிவான விஷயங்களா சொல்லிடுறேன். சரிங்களா? நல்ல விஷயங்களா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். முதல்ல சொத்து விஷயம். இந்த 2026 வருடத்தில் சொத்து 2ஆக பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, இந்த 2026 சுமூகமா உங்களுக்கு முடியும். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை கண்டிப்பா ஏற்படும். சொத்தை மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்க போறீங்க, அதுக்கு யோகங்கள் வந்து இருக்குது. வீட்டை ஆல்டர்னேட் பண்ண போறீங்க, புதுசா வீடு கட்ட போறீங்க, இருக்கிற வீட்டை புதுப்பிச்சு கட்ட போறீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 அதுக்கு சாதகமா இருக்குது. அதுக்கு உங்களோட பேங்க் சம்பந்தமான லோன் விஷயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு யோகமா இருக்கு இந்த 2026. ஓகேங்களா? வாழ்க்கை துணை வழியில அந்த சொத்து பத்துகள் கிடைக்கும். தாத்தா வழி சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சரிங்களா? தாய் வழி சொத்துக்கள் பிரிந்து கிடைக்கும். அதாவது பாகப்பிரிவினை ஏற்பட்டு அதோட ஷேரோ பங்கோ கிடைக்கும் இந்த 2026. ஸோ சொத்து விஷயத்துல இந்த யோகம் இருக்குது. ஆனா பழைய சொத்தை வித்துட்டு புதுசு வாங்குறதுக்கோ அல்லது பழைய வீட்டை ஆல்டர்னேட் பண்றதுக்கும் தான் யோகம் உண்டு. நான் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு இடத்துல நான் ஒரு வீடு பில்டிங் நான் புதுசா வாங்க போறேன்றவங்க கொஞ்சம் கவனத்தோட பண்ணுங்க. ஓகேங்களா? பழைய சொத்துக்கு யோகம் இருக்குது, பழைய சொத்தை ஆல்டர்னேட் பண்றதுக்கு யோகம் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ். வாழ்க்கை துணை வழியில சொத்துக்கள் வந்து சேரும், அதுக்கு யோகம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியா பணம், எதிர்பார்த்த பணம். ஸோ இழந்த சொத்து மீண்டும் கிடைச்சிரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வேலை பார்த்த நீங்கள் சேர்த்து வைத்த இந்த பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம் போன்ற பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணமானது உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு நின்ன சம்பள நிலுவையில் நின்று அந்த சம்பள பாக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பணம், ஷேர் லாபம் இந்த 2026 கிடைக்கும், அதுக்கு யோகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பணமானது கிடைக்கும். அதுக்கு சில ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயத்த இல்லீகலா நீங்க ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் அந்த பணம் கிடைப்பதற்கு. வேற வழி இல்லை. சில பேர் கோர்ட்டு கேஸ் நாட வேண்டியது இருக்கும். பட் அப்படி நாடினாலும் அந்த பணம் கிடைக்கும் உங்களுக்கு.
சரிங்களா? ரொம்ப நாளாக ஒரு பணத்துக்காக ஒரு சொத்துக்காக நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோர்ட்டு கேஸ்னா அந்த 2026 அதில் உள்ள தீர்வு கிடைக்கும். அது உங்களுக்கு லாபமாக அமையும். ஸோ துணிஞ்சு நீங்கள் ஃபைட் பண்ணலாங்க. அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. பண ரீதியான விஷயங்கள் லாபம் இருக்கும். இல்லை மற்றவங்களுக்கு நான் ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டுட்டேன், மற்றவங்களை நம்பி ஒரு பணத்தை நான் கொடுத்துட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அது ரிட்டர்ன் வருமா அப்படின்றவங்களுக்கும் அந்த ஒரு கோர்ட்டு கேஸ் நீங்கள் ஒரு வக்கீலை நாடும்போது அந்த பணமானது அந்த பிரச்சனையாக சுமூகமாக உங்களுக்கு முடிஞ்சு அந்த பண செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இழந்த பணம், தொலைந்த பணம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உங்களுக்கு வச்சிருக்கு இந்த 2026. ஸோ முயற்சி மட்டும் கைவிடாமல் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ். ஸோ உங்களுடைய உழைப்பால் உருவான பணம் உங்கள் கைக்கு வந்தே தீரும். அதில் வீண் போகாது, பயப்பட வேண்டாம். அடுத்து தங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள். குருபான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 8ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறாரு. ஜூன் மாதத்துக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சு உச்சமடைவார். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய தங்க நகை வாங்குறதுக்கும் புதிய ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கு யோகங்கள் உண்டு. அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு சீர்வரிசையாக அல்லது அன்பளிப்பாக பரிசா கிஃப்டாக உங்களுக்கு தங்க நகை வந்து சேரும். அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஸோ அதுக்கு யோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெண்கள் வழியில சில தங்க நகை ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு யோகமான காலகட்டம் இருக்குது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த பரம்பரை தங்க நகைன்னு சொல்லுவோம், அதை புதுப்பிச்சுறது நல்லது. அப்போ பரம்பரை தங்க நகை பழைய கோல்டு கையில் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கிறது உங்களுக்கு யோகம் கொடுக்கும். இந்த 2026 தேவையில்லாத கர்ம பலனை அது கொடுக்கும். அதனால அதை மாற்றிருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேலும் புதிய தங்க நகைக்கு உண்டான யோக காலகட்டம் உண்டு. மேலும் இந்த இடத்துல வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து ஒரு தங்க நகை வாங்குறது மற்றும் வெளிநபர்கள் மூலமாக, வேற்று மதத்தவர்கள் மூலமாக அல்லது வெளி பழக்க வழக்க நண்பர்கள் மூலமாக ஒரு அன்பளிப்பாக ஒரு தங்க நகை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இந்த 2026. மேலும் புதையல் போல சொல்லுவாங்க, புதையல்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டம் பூர்வீக தங்க நகையா இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பயணத்துல ஒரு கோல்டு கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் இந்த 2026 உண்டு இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுபோக கிரானைட், கல்குவாரி மற்றும் இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் போன்ற விஷயத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால இந்த லாட்டரி டிக்கெட்ல இருந்து அதிர்ஷ்டத்தை தாராளமான முறையில் இந்த 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த அதிர்ஷ்டம் மேலும் கைகூடி வருவதற்கு அஷ்டலட்சுமியினுடைய வழிபாடுகளை தேய்பிரை அஷ்டமிதி என்று பண்ணுங்க. தேய்பிரை அஷ்டமிதி என்று அஷ்டலட்சுமியினுடைய வழிபாடு அல்லது கால பைரவருடைய வழிபாடு. ஓகேங்களா? அஷ்டலட்சுமியிலும் என்ன வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்க தேய்பிரை அஷ்டமிதி என்று மாலை 6 மணிக்கு மேல் கால பைரவருக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. அது பெரிதளவு ஒரு நன்மை பயக்கும். தேன் அபிஷேகம் செய்யுங்க. அஷ்டலட்சுமியினுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்று தரும். ஸோ இந்த அதிர்ஷ்டத்தோக்கு பெறுவதற்கு மேலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் இந்த ஒரு வழிபாடு தவறாமது நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்லஸ்டி வரைக்கும் திருவடி சரணம்.